cinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மோ. பேய் கதைகள் தமிழ் சினிமாவில் பார்த்து பழகிய விஷயம். இங்கே நாங்களும் வித்தியாசமான பேய் கதையை எடுப்போம் என்று கூறி ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பு மோ என்ற பெயரில் இயக்கியிருக்கிறார் புவன் நலன். சரி, இது நிஜமாவே பேய் கதையா இல்லை எப்படிப்பட்ட கதை என்று பார்ப்போம். படத்தின் கதை: துணை நடிகையான ஐஸ்வர்யா ராஜேஷ், மேக்கப் மேன் முனிஷ்காந்த் இருவரும் வைத்து அடுக்குமாடி குடியிருப்பில் பேய் இருப்பதாக கூறி ரியல் எஸ்டேட் அதிபர் மற்றும் அந்த குடியிருப்பில் செயலாளர் செல்வாவை ஏமாற்றுகிறார்கள் சுரேஷ் ரவி மற்றும் அவரது கூட்டணி. ஒரு கட்டத்தில் செல்வாவிடம் சுரேஷ் மாட்டிக்கொள்கிறார். பின் செல்வா சுரேஷை வைத்து பாழடைந்த ஒரு ஸ்கூலின் விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார். அந்த ஸ்கூலுக்கு கோபியும் வாங்க நினைக்கிறார். கெட்ட சக்திகள் இருக்கும் கட்டிடத்தை மைம் கோபி வாங்க மாட்டார் என்பதை தெரிந்து கொண்ட செல்வா சுரேஷ் ரவி மற்றும் அவரது நண்பர்களை அந்த பாழடைந்த ஸ்கூலில் பேய் இருப்பதாக நாடகம் நடத்தி மைம் கோபியை பயமுறுத்த சொல்கிறார். இல்லை என்றால் போலீசிடம் சுரேஷ் ரவியை சிக்க வைத்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். போலீஸ்க்கு பயந்து அந்த பாழடைந்த ஸ்கூலுக்கு நண்பர்களுடன் செல்கிறார் சுரேஷ் ரவி. இறுதியில் மைம் கோபி அந்த ஸ்கூலை வாங்கினாரா இல்லை செல்வா வாங்கினாரா? சுரேஷ் மற்றும் நண்பர்கள் நிலைமை என்ன ஆனது என்பதே படத்தின் கதை. முன்பு சொன்னது போல பேய் கதைகள் தமிழ் சினிமாவுக்கு ஒன்றும் புரிதல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக பேய் கதை தான். இதில் முக்கியமாக இருப்பது காமெடி திகில். படத்துக்கு தேவையான காட்சிகளை வைத்து சுவாரஸ்யம் காமெடியும் திரைக்கதையும் அமைத்திருக்கிறார் இயக்குனர் புவன் நலன். சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். படத்தின் காமெடி காட்சிகள் பெரிய பிளஸ். யோகி பாபு ஆங்கிலம் பேசுவது, முனிஷ்காந்த் பேய் வேஷம் போடும் காட்சிகள் திரையரங்கில் சிறப்பு சரவெடிதான். மொத்தத்தில் மோ தியேட்டரில் போய் பார்க்க ஃபுல் கேரண்டி. காமெடி என்ஜாய் பண்ணுங்க. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.